welcome the Rockstar DMC! செல்வி, நீங்களே சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு சீட் எடுங்க. கடவுளே, அவங்க வாழ்க்கையில திரும்பவும் ஒரு தப்பு நடந்துடக்கூடாது. அவங்க மனசுல இருக்கிற குழப்பத்துக்கு நீதான் தெளிவான ஒரு பதில் சொல்லணும். ஒரு சீட்ல வெள்ளைப்பூ மடிச்சிருக்கு, இன்னொரு சீட்ல சிகப்பு பூ மடிச்சிருக்கு. அவர் உயிரோட இருக்காருன்னா வெள்ளைப்பூ வரட்டும். அப்படி இல்லனா நீ என்ன முடிவு சொல்றியோ அதுபடியே நடக்கட்டும். வேலு, இதுக்கு என்ன சொல்றீங்க? நான் நினைச்ச மாதிரியே வெள்ளைப்பூ வந்திருக்கு. என்ன பண்றீங்க வேலு? ஏங்க, இங்க பாருங்க, ஏதோ ஆசைக்கு பார்க்கணும்னு சொன்னீங்க, பார்த்தாச்சு. இதெல்லாம் அவங்க கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே இந்த கல்யாணத்துல பல குழப்பம் நடந்துகிட்டு இருக்குங்க. பத்தாவதுக்கு வினோதினி உயிருக்கு வேற ஆபத்து இருக்கு. நாம இங்க வந்ததே இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்றதுக்காக தான். தேவையில்லாம எல்லாத்தையும் குழப்பி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இல்ல. ஆனா இப்படியே வரணும்? நீங்களே சொல்லுங்க. நான் எப்போ ஒரு குழப்பம் வந்தாலும் முடிவு அந்த கடவுள் கையில விட்டுட்டு இந்த மாதிரி பூ போட்டு பாப்பேன். அவரும் இது வரைக்கும் எனக்கு சரியான பதில தான் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதையே சரியா இருக்க கூடாது. ஒருவேளை வினோதினி அக்காவோட புருஷன் உயிரோட இருக்காரோ? இங்க பாருங்க, அந்த கேள்வியை நம்மளுக்கு வேணாங்க. அவங்க நம்பிக்கை உண்மையா இருந்தா அந்த கடவுள் நிச்சயமா அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அப்படி இல்லைன்றப்போ இப்ப அதை பத்தி பேசுறது ரொம்ப தப்புங்க. இங்க பாருங்க, வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். நம்மளால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. வாங்க.
எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்க. எல்லாரும் முன்னாடி உங்களுக்கு அப்படி நடந்தது என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. என் கண்ணு முன்னாடி ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு ஆழமா பட்டுச்சு. அது எப்படின்னு வார்த்தைகளால எனக்கு சொல்றதுக்கு தெரியல. அதான் எல்லாரும் முன்னாடி அப்படி பேசிட்டேன். ஏங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு அழாதீங்க. என்னால இப்படி உங்களை பார்க்க முடியல. வினோதினி அழாதீங்க. சொல்றத கேளுங்க வினோதினி, அழாதீங்க. வினோதினி அழாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. இப்போ உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் இருக்க அந்த நம்பிக்கையை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியும். அங்க உங்க கண்ணு முன்னாடி தானே சார் எல்லாம் நடந்தது. அங்க தடுத்து நிறுத்தாம எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்க வந்து மன்னிப்பு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்?